அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உங்களிடத்தில் ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு சில காரியங்கள், சில விஷயங்கள் கை தவறி போனால் கூட ஒரு சில தருணங்களில் அது கை கூடுவதுண்டு. ஆனால் நம்மை சில விஷயங்கள் கடந்து சென்று விட்டால் அது ஒருபோதும் நமக்கு திரும்ப தரப்படாது. அப்படிப்பட்டவைகளில் இளமை ஒன்று. இளமை நம்மை விட்டு கடந்து விட்டால் மீண்டும் அந்த இளமை பருவத்திற்கு நாம் செல்ல முடியாது. அதே போல நேரம், இந்த நேரம் நம்மை கடந்து சென்று விட்டால் மீண்டும் நாம் அந்த நேரத்தை அடைய முடியாது. அதே போல உயிர், மரணம் நம்மை தழுவி விட்டால், நமக்கு ஏற்பட்டு விட்டால் மீண்டும் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது. இப்படி நமக்கு திரும்ப தரப்படாத சில விஷயங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றையும் நாம் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதில் இன்றைய தினம் இறுதியாக சொன்ன அந்த மரணம் தொடர்பான சில தகவல்களை அடிப்படையாக வைத்து சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் மட்டுமின்றி எல்லா பொருட்களும் அல்லது உலகமே ஒரு நாளில் அழிக்கப்படும், மரணத்தை அடையும். ஒரு சில தருணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியில் மொத்தமாக அது அழிக்கப்படும். மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான். அல்லாஹ் நமக்கும் மரணத்தை விதியாக ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவும், எல்லா மனிதர்களும் மரணத்தை நிச்சயம் அடைவோம். குல்லு நப்சின் தாஇகத்துல் மவுத், எல்லா உயிர்களும் மரணிக்கும். இதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம் வாழ்வில் நிகழ்ந்து விட்டால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப ஒரு ஆளுக்கு மவுத்து வருது, மரணிக்க போறாரு, மரண தருவாயில் இருக்கிறாரு. அப்ப அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசி காட்டுகிறான். லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு மனிதனுக்கு மரணம் தாழும் போது, ஏற்படும் போது அவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு அவகாசத்தை கேட்கிறான். லவுலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா எனக்கு கொஞ்சம் காலதவணை நீ ஏற்படுத்து, அவகாசம் கொடு. நான் தர்மம் செய்து நல்ல மனிதர்கள் ஒருவனாக மாறி விடுகிறேன், எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் கொடுக்கிறியா? கொஞ்ச நேரம் எனக்கு காலத்தை தந்து விடுவேன், நான் மாறி விடுகிறேன் என்று மரணத்தினுடைய அந்த விளிம்பில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். ஆனா அவகாசம் கொடுக்கப்படுமானா? கொடுக்கப்படாது. யாருக்கும் அவகாசம் தரப்படாது. அந்த தவணை வந்துவிட்டால் அது முற்படுத்தவும் படாது, பிற்படுத்தவும் படாது, உயிர் பிரிந்து விடும். இதே போன்றுதான் ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகாகவும் மறுமையை நோக்கி சென்ற பிறகும் அந்த மறுமையினுடைய நிகழ்வு, அந்த தண்டனை, கொடுமை, இதையெல்லாம் பார்வையிட்டு விட்டு அப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் இதே கோரிக்கையை முன்வைப்பான். நீ உலகத்திற்கு என்னை சிறிது காலத்திற்கு அனுப்பி வைத்தால் நான் நல்ல மனிதனாக மாறிவிடுவேன், நற்காரியங்கள் செய்வேன், தர்மம் செய்வேன் என்றெல்லாம் மனிதன் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பானா. ஆனா அப்போதும் அவகாசம் கொடுக்கப்படாது, மரண பிடியிலும் கொடுக்கப்படாது, மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நொடியிலும் கொடுக்கப்படாது. அப்ப மரணம் என்பது நமக்கு வந்துவிட்டால் அவகாசம் என்பதே கிடையாது, மீண்டும் திரும்புதல் என்பது கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் ஒரு வாய்ப்பை எதிர்பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரப்பட்டா நல்லா இருக்குமே, ஒரே ஒரு சந்தர்ப்பம், ரொம்ப இல்ல கொஞ்ச நேரம் கொடுத்தா போதும், என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த செல்வத்தையும் நான் கொடுத்துடுறேன் என்று அவகாசத்திற்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறான் என்றால் அவகாசத்தை தந்து கொண்டே இருப்பானாம். அவகாசத்தை அல்லாஹ் மரணத்தின் போது தரமாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டான்.
ஆனால் ஒரு மரணத்தின் போது அவகாசம் வழங்கப்படும். அது என்ன மரணம் தெரியுமா? மரணத்தை இஸ்லாம் ரெண்டு வகையில சொல்லுது. மரணம் என்பது ரெண்டு வகை. ஒண்ணு இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரியக்கூடிய மரணம். மீண்டும் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட மாட்டோம், வரமாட்டோம், மறுமையை நோக்கி சென்று விடுவோம். இன்னொரு மரணம் ஒன்று உண்டு. அது தற்காலிக மரணம். தற்செயம் உலகத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரியா இருக்கும், ஆனா நிரந்தரமா உயிர் போகாது. மீண்டும் அல்லாஹ் நாடினால் உயிரை கொடுப்பான். நாடியவர்களுக்கு உயிரை படித்து விடுவான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் உயிரை கொடுப்பான். அந்த மரணம் தான் நாம் ஓய்வாக மேற்கொள்ளக்கூடிய உறக்கம். இந்த மரணத்தை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள். நேற்று இரவு நாம எல்லாரும் உறங்கினோம், உறக்கத்தில் இருந்தோம். சிலர் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உறக்கம் இருந்திருக்கும். நேற்றைய உறக்கத்திற்கு பிறகு இன்று நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது இறைவன் நமக்கு கொடுத்த அவகாசம். உறக்கத்தை நமக்கு இஸ்லாம் அப்படித்தானே சொல்லுது. அதனாலதான் ரசூல்லா அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய துஆவுக்கு கூட அழகான வாசகத்தை வடிவமைக்கிறாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. இறைவா, நான் உன் பெயரால் மரணிக்கிறேன், உன் பெயரால் வித்து எழப்படுகிறேன். அந்த மரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கமாக குறிப்பிடுறாங்க. தூக்கம் என்பது ஒரு மரணம். அப்ப அல்லாஹ் அந்த நேரத்தில் தன் நாடியவர்களுக்கு உயிரை மீண்டும் கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு உயிரை அப்படியே பறித்து விடுகிறான். இப்ப நமக்கு நிரந்தரமான மரணம் வரும்போது உயிர் திருப்ப தரப்படாது, தரமாட்டான் அல்லாஹ். அப்ப அவகாசம் கேட்போம். ஆனா அல்லாஹ் இப்ப என்ன செய்யறான், நமக்கு அவகாசம் கொடுக்கிறான். நேத்து நீ தூங்குன, நேத்து நீ உறங்கிட்ட, உன் உயிரை நான் பறிச்சுட்டேன் தற்காலிகமா, அதை நான் நாடுனா நானே வச்சு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதை நான் உனக்கு மீண்டும் தருகிறேன், உனக்கு அவகாசம் தருகிறேன், நீ இன்றைய தினத்தை பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் இன்று விழித்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஒரு அவகாசம் தந்திருக்கிறான். இந்த நாள் என்பது அவகாசம். இன்னைக்கு நாம் கண் விழித்து இன்றைய நாளில் இருக்கிறோம் என்று சொன்னால் இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பேரருள். மரணத்திற்கு பின் உயிர் வாழ்வதை அல்லாஹ் தரமாட்டான். ஆனால் இந்த தூக்கத்திற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு உயிரை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் நமக்கு எதையோ உணர்த்துகிறான். உனக்கு கால அவகாசம் தருகிறேன் என்ற ஒரு அவகாசத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான், இதை பயன்படுத்திக் கொள். அப்ப நாம என்ன செய்யணும்னா இந்த உயிர் வாழக்கூடிய அந்த நிகழ்வை யோசித்து பார்க்கணும். நேத்து நாம தூங்கணும், ஒருவேளை தூக்கத்தோடய நம்ம வாழ்க்கை முடிக்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? தூக்கத்தோடைய உறக்கத்தோடைய அந்த உறக்கம் நிரந்தரமாக மாறிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு அந்த நிலையை ஏற்படுத்தல. அதனாலதான் நாம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். என்னை மரணத்திற்கு பின் மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாஹ்வாகிய உனக்கே புகழ் அனைத்தும். இறைவா, நேற்று இரவு நான் ஒரு சிறு மரணத்தை மேற்கொண்டேன், ஆனால் அந்த மரணத்தை நிரந்தரமாக நீ ஆக்கி விடாமல் அதற்கு பிறகும் எனக்கு உயிர் ஊட்டினாயே, அப்படிப்பட்ட உனக்கு புகழ் அனைத்தும். இந்த நாளை நான் வீணடிக்க மாட்டேன், எனக்கு நீ அவகாசம் கொடுத்திருக்கிறாய், காலத்தை கொஞ்சம் பிற்படுத்தியிருக்கிறாய், மரணத்தை பிற்படுத்தியிருக்கிறாய், இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை நான் நல்ல வழியில் பயன்படுத்துவேன் என்று காலை பொழுதை கழிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது? இது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அவகாசம். மனிதாய் திருந்திக் கொள், உனக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நாம எந்திரிச்சு நிக்கிறோம், விழித்திருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளுக்குரிய ஒரு வாய்ப்பு. அப்ப இன்னைக்கு நாம உயிர் வாழ்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான், பேரருள் செஞ்சிருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு எதையாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு மறுமைக்குரிய காரியத்தை. மரண தருவாயில் அல்லாட்ட புலம்புறது புண்ணியம் இல்லை. இறைவா, நான் நல்ல பிள்ளையா மாறிடுறேன், தர்மம் செஞ்சிடுறேன், நேர் வழியில இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றது புண்ணியமற்றது, பயனற்றது, பயன் தராது. ஆனால் இந்த நாள் இன்னைக்கு நம்ம உயிர் வாழுகிறோமே இல்லையா, இது நமக்கு பயன் தரக்கூடியது. அப்ப அந்த அவகாசம் நாம் கேட்கக்கூடியதை இப்ப பயன்படுத்தணும். இன்னைக்கு இந்த தருணத்துல இந்த நாள்ல இறைவா, நான் நல்ல பிள்ளையா மாறிடுறேன், நல்ல காரியங்களை செய்யறேன், நல்ல விஷயங்களை ஈடுபடுறேன் என்று. ஆனா நம்முடைய நிலைமை பெரும்பாலும் அப்படிதான் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் நாம் இதை என்ன செய்யறோம்? கடந்து போயிடும், அதை கவனிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட
எதையுமே சாதாரணமா கடந்து போகக்கூடாது. ஒவ்வொன்னையும் நுட்பமாக யோசிக்கணும். நாம பேசக்கூடிய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய உடை, நம்முடைய நடை, நம்முடைய பாவனை என அனைத்தையும் ஒவ்வொன்றையும் நாம் உற்று நோக்கணும். இதை நான் செய்கிறேன் என்றால் இது இறைவனுடைய அற்புதம் அல்லவா? இதை என்னால் செய்ய முடிகிறது என்றால் இது இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். அப்படி இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்கு நான் இறைவனுக்கு என்ன செய்தேன்? இன்றைய தினத்தில் சரியாக வணக்கத்தை நிறைவேற்றினானா? அல்லாவுக்கு நன்றி செலுத்தினேனா? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் என் வாழ்வை அமைத்துக் கொண்டேனா? அப்படி ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். ஆனா பெரும்பாலும் நாமோ அதுல கவனம் செலுத்துறது இல்லை.